தற்போதைய அன்னை செய்தி, கோவை அருகே தண்ணீர் தொட்டியில் 3 சடலங்கள் என்ற அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் தாய் மற்றும் 2 மகள்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை அருகே தண்ணீர் தொட்டியில் 3 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாக இருக்கிறது. ஒண்டிப்புதூர் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் தாய் மற்றும் 2 மகள்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னை செய்தி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண், முழு விவரங்கள். வணக்கம். கோவை சிங்காநல்லூர் அடுத்த ஒண்டிப்புதூர் நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவருக்கு மனைவி புஷ்பா மற்றும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைக்கு 9 வயது மற்றும் மற்றொரு பெண் குழந்தைக்கு 3 வயது. இவர்கள் 4 பேரும் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய நிலையில தங்கராஜ் பெயிண்டர் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே கடந்த சில மாதங்களாக அவர் எந்த விதமான வேலைக்கு செல்லாமல் அடிக்கடி வீட்டிற்கு மது அருந்திவிட்டு வீட்டில் தகராறு செய்வதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தான் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக அவரது மனைவி புஷ்பா அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளுக்கு வீட்டு வேலைக்கு சென்று ஊதியம் ஈட்டி வந்திருக்கிறார். இந்த சூழல்ல நேற்று இரவு வழக்கம் போல மது அருந்திவிட்டு அவர் வீட்டில் தனது மனைவியை அடித்து கொண்டிருந்த நிலையில மூத்த மகளான 9 வயது மகள் தந்தையிடம் வந்து தடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் அந்த மூத்த மகளை கழுத்தை நெரித்து வீட்டின் முன்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிக்குள் செலுத்திய நிலையில மேலும் 2, அதாவது தாயும் அந்த சிறிய மகளும் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இன்று காலை சுமார் ஒரு 8 மணி அளவில் தனது மனைவி மற்றும் 2 மகள்கள் தண்ணீர் தொட்டியில் சடலமாக மிதப்பதாகவும் ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிவிட்ட நிலையில 2 பேரை மீட்க முடியவில்லை என்று கூறி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் வந்து உதவிக்காக அவர் சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக இது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது 3 பேரின் சடலங்களையும் மீட்டு அந்த காலையிலும் தங்கராஜ் மதுபோதையில் இருந்த நிலையில அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். ஏற்கனவே நேற்று இரவு மதுபோதையில் தான் மனைவியை அடித்ததாகவும் அப்போது பெரிய மகள் மட்டும் வந்து தடுத்த சூழல்ல பெரிய மகளை அந்த தண்ணீர் தொட்டியில் தள்ளிவிட்ட நிலையில மனைவியும் மற்றும் இளைய மகளும் தண்ணீர் தொட்டிக்குள் தாமாகவே விழுந்து தற்கொலையில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் காலையில அவர் வந்து தொடர்ந்து மது போதையிலே இருக்கக்கூடிய நிலையில அவர் கூறியிருப்பது உண்மைதானா அல்லது மூவருமே கொலை செய்யப்பட்டனரா என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் 2 குழந்தைகளும் மற்றும் அந்த தாயும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கணவர் தங்கராஜ் தான் அவர்கள் மூவரையுமே கொலை செய்திருக்கிறார் என்று அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவர்களும் அவர்களது உறவினர்களும் தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.